अथ पंचमो अवतारः अंजावद अवतारम यतीन्द्रमय दीपिकेल काल निरूपणम இப்போ பிரமாண நிரூபணானந்தரம் பிரமேயம் நிரூபியதே. பிரமாண நிரூபணத்திற்கு பிறகு பிரத்யக்ஷம் அனுமானம் சப்தம் அப்படின்ற பிரமாணத்தை நிரூபித்த பிறகு பிரமேயமானது நிரூபிக்கப்படுகிறது அப்படின்னு பிரகிருதி அவதாரத்தில் ஆரம்பத்தில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். அதுதான் சங்கதி. பிரமாண நிரூபணானந்தரம் பிரமேயம் நிரூபியதே அப்படின்னு. பிரமேயம் அப்படின்னா ரெண்டு விதம், திரவியம் அத்ரவியம். அதில் திரவியம் ரெண்டு விதம், ஜடம் அஜடம் சேதி. ஜடம் ரெண்டு விதம், பிரகிருதி காலஹா அப்படின்னு சொன்னோம். இப்போது அத அச்சித் விசேஷா காலஹா நிரூபியதே. அச்சித் விசேஷா அச்சித் பதார்த்தங்கள் ஜட பதார்த்தங்கள் அது ரெண்டு விதம். அச்சித் பதார்த்தங்களாக இருக்கக்கூடியது பிரகிருதி ஒன்று, காலம் ஒன்று. பிரகிருதி நிரூபணானந்தரம் காலஹா நிரூபியதே அப்படின்னு சங்கதி சொல்லணும். இப்போது ஜடபதார்த்தத்திற்கு லட்சணம் என்ன அப்படின்றத நாம் பிரகிருதி அதிகரணத்தில் ஆரம்பத்திலேயே கூட பார்த்துட்டோம். அந்த விஷயத்தை பிரகிருதி அதிகரணத்துடைய பிரகிருதி அவதாரத்தினுடைய ஆரம்பத்தில் சொல்லும் பொழுது அதை சொல்லிட்டார். இது எப்படி ஜடபதார்த்தத்துடைய லட்சணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் ஜடம்னா என்ன அப்படின்றத இங்கே சொல்லவே இல்லை. அங்கேயே பிரமாண நிரூபணானந்தரம் பிரமேயம் நிரூபியத்தேன்னு சொல்லிட்டு பிரகர்ஷேன மேயம் பிரமேயம் தச்ச திவிதம் திரவிய அத்ரவிய பேதாத் உபாதானம் திரவியம் அவஸ்தாசிரயம் உபாதானம் அப்படின்னா சொல்லிட்டார். அந்த இடத்துலையே உபாதானம் திரவியம் அவஸ்தாசிரயம் உபாதானம் அது எல்லாமே சொல்லிட்டார். அதுக்கு மேலே ஜடம் அஜடம்னு சொல்லும்போது ஜடாஜடயோஹோ விபக்தயோஹோ ஜடலக்ஷணம் உச்சதே அமிஸ்ர சத்வரகிதம் ஜடமிதி அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ ஜடத்தில் இரண்டாவது பதார்த்தமாக இருக்கக்கூடிய காலத்தை இப்பொழுது நிரூபிக்கிறார். காலோ நாம குணத்ரயரகிதா ஜடத்ரவிய விசேஷா. காலம் அப்படின்னா ஜடத்ரவிய விசேஷம். குணத்ரயரகிதா மூன்று குணங்களுடைய சம்பந்தமானது இல்லாதது அப்படின்னு அர்த்தம். மூன்று குணங்களும் இல்லாத ஒரு ஜடத்ரவிய விசேஷம் காலம். இப்போ தலசார்த்தக்கியம் சொல்லணும். குணத்ரய ரஹிதத்வே சதி ஜடத்ரவிய விசேஷத்துவம் காலஸ்ய லக்ஷணம் அப்படின்னு சொல்லணும். இப்போ ஜடத்ரவிய விசேஷத்துவம் அப்படின்னு தளம் போட்டால் பிரகிருதியில் அதிவியாப்தி. அதை வாரணம் பண்ணுறதுக்காக என்ன பண்ணார், குணத்ரய ரஹிதகான்னு போட்டார். குணத்ரய ரஹிதத்துவமானது குணத்ரயம் சத்வம் ரஜசு தமசுன்ற குணத்ரயங்கள் இல்லாத ஒரு இடமாக பிரகிருதி இல்லை. ஜடத்ரவிய விசேஷமாக இருந்தாலும் குணத்ரயங்கள் தான் அங்கே இருக்குது. குணத்ரயாத்மிகா பிரகிருதி அப்படின்னு சத்வம் ரஜஸ் தமசோட கூடினதாக பிரகிருதியானது இருக்குது. ஆகையினால ஜடத்ரவிய விசேஷத்துவம் அப்படின்ற தளம் போட்டால் பிரகிருதியில் அதிவியாப்தி வர்றதுனால அதை வாரணம் பண்ணுறதுக்காக குணத்ரய ரஹிதத்துவம் அப்படின்ற தளத்தை போட்டார். தேன அதிவியாப்தி வாரிதா. அதனால் அதிவியாப்தியானது வாரணம் பண்ணப்பட்டது. இப்போ இன்னொரு தளம் இருக்கு, குணத்ரய ரஹிதத்துவம் காலசிய லக்ஷணம் ஜடத்ரவிய விசேஷத்துவமான. கேவலம் குணத்ரய ரஹிதத்துவம் காலசிய லக்ஷணம்னு போட்டால் நித்திய விபூதியில் அதிவியாப்தி வருது. நித்திய விபூதியில் குணத்ரய ரஹிதத்துவம் இருக்குது. அதனால் நித்திய விபூத்தேகே நித்திய விபூத்தவு அதிவியாப்தி வாரண அர்த்தம் என்ன பண்ணால் குணத்ரய ரஹிதத்துவம் அப்படின்ற தளமானது போடப்பட்டது. இப்போது குணத்ரய ரஹிதத்வே சதி ஜடத்ரவிய விசேஷத்துவம் காலசிய லக்ஷணம். புரிஞ்சுது இல்லையா காலத்தினுடைய லக்ஷணம்? தலசார்த்தக்குமே மறுபடியும் சொல்கிறேன் கேளுங்க. இப்போ குணத்ரய ரஹிதத்வே சதி
ஜடத்ரவிய விசேஷத்துவம் காலஸ்ய லக்ஷணம். குணத்ரய ரஹிதத்துவம்னு ஒரு தளம், ஜடத்ரவிய விசேஷத்துவம்னு ஒரு தளம். இப்போ முதல்ல இருந்தே வரலாம். ஜடத்ரவிய விசேஷத்துவம் காலஸ்ய லக்ஷணம். குணத்ரய ரஹிதத்துவம்ன்ற தளம் வேண்டாம். கேவலம் ஜடத்ரவிய விசேஷத்துவம் காலஸ்ய லக்ஷணம்னு வச்சுட்டால், ஜடத்ரவிய விசேஷத்துவமானது காலத்தில் இருக்கிறா போல பிரகிருத்திலையும் இருக்கு. பிரகிருத்தியும் ஜடத்ரவிய விசேஷம் தானே, ஒரு வகையான விசேஷ ஜடத்ரவியம் தானே பிரகிருத்தியும். அதனால ஜடத்ரவிய விசேஷத்துவம் காலத்தில் வரா போல பிரகிருத்திலையும் வந்துடும். அதனால பிரகிருத்தியில் அதிவியாப்தி வந்துடும். அப்போ அதை வாரணம் பண்ணோம். அதை வாரணம் பண்ணுறதுக்காக என்ன பண்ணார், குணத்ரய ரஹிதத்துவம் அப்படின்ற தளத்தை சேர்த்துண்டார். அதனால் அதிவியாப்தி போச்சா அப்படின்னு கேட்டால் போயிடுத்து. ஏன்னா குணத்ரயாத்மிகா பிரகிருதி, 3 குணங்களுடன் சேர்ந்தது தான் பிரகிருத்தியோ தவிர 3 குணங்கள் இல்லாதது பிரகிருதி கிடையாது. பிரகிருதிக்கு சொல்லணும்னா எப்படி சொல்லணும், குணத்ரயாத்மிகா ஜடத்ரவிய விசேஷான்னு சொல்லணும். ஆனால் குணத்ரய ரஹிதத்துவம் காலத்தில் இருக்கிறபடினால பிரகிருத்தியில் இருக்கக்கூடிய அதிவியாப்தியானது வாரணமாச்சு. இப்போ இந்த பக்கம் வாங்கோ, குணத்ரய ரஹிதத்துவம் காலசிய லக்ஷணம், ஜடத்ரவிய விசேஷத்துவம் வேண்டாமே, கேவல குணத்ரய ரஹிதத்துவம் காலசிய லக்ஷணம் சொல்லிட்டு போகலாமே அப்படின்னா, அப்படி சொன்னால் நித்திய விபூதியில் அதிவியாப்தி வந்துடும். அதனால் என்ன பண்ணார், குணத்ரய ரஹிதத்துவம் குணத்ரய ரஹிதத்துவே சதி ஜடத்ரவிய விசேஷத்துவம்னு போட்டார். நித்திய விபூதி வந்து ஜடத்ரவிய விசேஷம் இல்லை. நித்திய விபூதின்றது இந்த 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 யதீந்திரமய தீபிகாக்காரருடைய அபிப்பிராய பிரகாரம் நித்திய விபூதின்றது சைத்தன்ய, அதாவது சேத்தன பதார்த்தத்துக்குள்ள அந்தர்பாவம் பண்ணிட்டார் அவர். அதாவது ஜடம் அஜடம்னு பேசுனா அஜடத்தில் அந்தர்பாவம் பண்ணிட்டார் நித்திய விபூதி எடுத்துன்னு போய். ஆகையினால நித்திய விபூதியில் இருக்கக்கூடிய அதிவியாப்தியானது வாரணம் பண்ணப்பட்டது இந்த இடத்துல ஜடத்ரவிய விசேஷம்னு போட்டபடினால. புரிஞ்சா இப்போ? ஓகே. சச்ச காலஹா நித்யஹா விபுஷ்ச, அந்த காலமானது நித்தியம் விபு. எல்லா மரத்துலையும் இப்படி தான் ஒத்துக்கணும், மாற்றி ஒத்துக்கவே முடியாது. காலத்தை விபு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ காலம், இதில் நிறைய விசாரம் இருக்கு. காலத்தை விபுன்னு சொன்னால் ஈஸ்வரனும் விபு தானே, காலமும் விபு தானே, எப்படி வரும் அப்படின்றதெல்லாம் நம்ம நிறைய வித்தியாசம் சொல்கிறார். அதெல்லாம் அதனால் காலம் வந்து விபு நித்தியம். விபுன்னா சர்வத்திர வியாபித்து இருக்கிறது விபு, எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கோம் விபுன்னா. அதே மாதிரி நித்தியம், காலம் வந்து நித்தியம். எப்படி இங்கே காலம் இருக்கோ அதே மாதிரி ஸ்ரீவைகுண்டத்துலேயும் காலம் இருக்கும், எப்பவும் காலம் இருந்துகிட்டே இருக்கும். நகாலஸ்தத்ரவை பிரபு அப்படின்லாம் சில இதெல்லாம் சொல்ல போகிறார். பல இடங்களில் பல புராணங்கள்லாம் வந்திருக்கு நகாலஸ்தத்ரவை பிரபு அப்படின்னு. காலம் இங்கே தான் இருக்கும். காலம் ச பச்சத்தை தத்திர நகாலஸ்தத்ரவை பிரபுலாம் ஒரு இதெல்லாம் இருக்குது. அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் காலம், எல்லா விதமான இங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் காலத்தின் அடிப்படையில் தான், காலத்தினுடைய கட்டளைப்படி தான் நடக்கும் இங்கே பிரகிருதியில். ஆனால் ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கிறதெல்லாம் காலத்தினுடைய கட்டுப்பாட்டில் காரியங்கள் நடக்காது. எல்லாமே பிரபு வந்து அங்கே ஈஸ்வரன் தான், காலம் பிரபுவாக இருக்காது. இங்கே எல்லாமே காலம்தான் முடிவு பண்ணுறது. ஆனால் அங்கே வந்து காலம் முடிவு பண்ணல, எதையுமே எல்லாத்தையுமே ஈஸ்வரன் தான் முடிவு பண்ணுறான். சச்ச நித்யா விபுஷ்ச பூத பவிஷ்யத் வர்த்தமான வேதேன த்ரிவிதா. காலம் 3 வகைப்படும். வாஸ்தவிகமாக பார்த்தா காலம் ஒன்று தான். உபாதி பதாத்து காலம் த்ரிவிதம். எப்படின்னா காலம் 3 வகைப்படும். பூத காலம், அதாவது பாஸ்ட் டென்ஸு, ப்ரெசன்ட் டென்ஸு, ஃபியூச்சர், பாஸ்ட்டு ப்ரெசண்ட்டு ஃபியூச்சர், இறந்த காலம், வருங்காலம், நிகழ்காலம் அப்படின்னு காலம் வந்து 3 வகையாக இருக்கும். இது வந்து யுகபத்து க்ஷிப்ர சிராதி வியபதேச ஹேது. ஒரே சமயத்தில் இதை வந்து சீக்கிரம், விளம்பம், விளம்பம்னா ரொம்ப லேட்டுன்னு அர்த்தம், சீக்கிரம்னா சீக்கிரம், குயிக்கு, இப்படி விளம்பம் சீக்கிரம் இப்படின்ற விவகாரங்களுக்கு காரணமாக இருக்கிறது இந்த காலம். சீக்கிரம் வான்னு சொல்கிறோம், லேட்டாக வரான்னு சொல்கிறோம். அதே மாதிரி
நிமேஷ காஷ்டா கலா முகூர்த்தாதி முகூர்த்த திவச பக்ஷ மாச ருத்து அயனம் சம்வத்சராதி விவகார ஹேதுஷ்ச. இப்படி இல்லாமல் காலம் சொல்லப்படுறது நிமேஷம் அப்படின்னு சொல்லப்படுறது. நிமேஷம்னா செகண்டு, ஒரு நிமிஷம்னு சொல்கிறோமோ இல்லையா, செகண்ட் இல்லை, 1 மினிட்டு. ஆனால் இங்கே சம்ஸ்கிருதத்தில் நிமேஷம்ன்றது இங்கே சொல்லப்பட்டிருக்குன்னா கண்ணை மூடி திறக்கிற காலம் அது எதுவோ அதுதான் நிமேஷம்னு சொல்லப்படுறது இல்லையா. நிமேஷ உண்மீலனம் அப்படின்னு சொல்லுவாள். அப்படின்னா கண்ணை மூடி திறக்கிறது, இமையை மூடி திறக்கிறதுக்கு பேர் நிமேஷம்னு அர்த்தம். ஆனால் நிமிஷம்னு தமிழில் சொல்லும்போது அதை 1 மினிட்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் நம்ம. அதே மாதிரி காஷ்டா கலா முகூர்த்தம் திவசம் பக்ஷம் மாதம் ருத்து அயனம் வருஷம், சம்வத்சரம்னா வருஷம், இது மாதிரியான விவகாரங்களுக்கும் காரணமாக இருக்குது அப்படின்னு. இப்போ காஷ்டம்னு சொன்னோம் இல்லையா, 15 நிமிஷம் ஒரு காஷ்டம் அப்படின்னு சொல்லப்படுறது. கலானா 30 காஷ்டைகள் ஒரு கலா, 30 கலா கூடினது ஒரு முகூர்த்தம், 30 முகூர்த்தம் சேர்ந்தது ஒரு நாள், 30 முகூர்த்தம் சேர்ந்தது ஒரு நாள், 15 நாள் கூடினது ஒரு பக்ஷம், 2 பக்ஷங்கள் ஒரு மாதம், 2 மாதங்கள் ஒரு ருத்து, 3 ருத்துக்கள் ஒரு அயனம், 2 அயனங்கள் சேர்ந்தது ஒரு வருஷம். இது கிளியர் தானே? இப்போ இதுக்கு மேலே ஒவ்வொருத்தருடைய வயோ நிர்ணயம், ஒவ்வொருத்தர்கிட்ட ஒரு வயோ நிர்ணயம் கணக்கு பண்ணுறா. இப்போ மனுஷ்யமானேன மாசா பித்ருநாம் தினம், மனுஷனுடைய அடிப்படையில் பித்ருக்களுடைய நாள் பார்த்தா மனிதனுக்கு ஒரு மாதம், பித்ருக்களுடைய ஒரு தினம். மனுஷனுக்கு நமக்கெல்லாம் ஒரு மாதம்ன்றது நம்முடைய பித்ருக்களுக்கு ஒரு தினம். தேசாம் அமாவாஸ்யா மத்தியானம், நமக்கு அமாவாசைன்னா ராத்திரி, அவளுக்கு அமாவாசைன்றது பகல் அவளுக்கு. மனுஷ்யமானேன சம்வத்சரா தேவானாம் தினம், மனுஷனுடைய கணக்குப்படியில் பார்த்தால் ஒரு வருஷம்ன்றது தேவர்களுடைய ஒரு நாள். தேஷாம் உத்தராயணம் அஹஹா, தை மாதம் பிறந்தா அவளுக்கு சூரியோதயம். அதனால தான் மார்கழி மாதத்தில் பிராமே முகூர்த்தே உத்தாய ஹரிம் பஷ்யேத் அப்படின்னு வேத வாக்கியம். பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துட்டு ஹரிநாமத்தை ஸ்மரணம் பண்ணணும். அதை பார்த்திங்கன்னா நாச்சியார் சொல்கிறா. அதனால தான் மார்கழி மாதத்தில் அவள் திருப்பாவை நோன்பை விதிச்சாவும். கேவலம் மனிதர்களுக்கு மட்டும் இல்லை, தேவர்களுக்கும் சேர்த்து தான் அவள் உபாசனத்துக்காக சொன்ன விஷயம் அது. அதனால தான் என்ன பண்ணால் பிரம்ம முகூர்த்த காலம்னு வரும்பொழுது நமக்கெல்லாம் எப்படி பிரம்ம முகூர்த்த காலம்ன்றது கார்த்தால 3:30 மணிலேருந்து 4:45 மணிக்குள்ளேயோ, அதே மாதிரி பிரம்ம முகூர்த்த காலம் அப்படின்றது தேவர்களுக்கு மார்கழி மாதம். ஏன்னா தை மாதம் உத்தராயணம் அவளுக்கு. தட்சிணாயணம் ராத்திரிஹி, தை மாதம்ன்றது தேசாம் உத்தராயணம் அஹா, தட்சிணாயணம் ராத்திரி. தை மாதம்ன்றது தையிலேருந்து ஆணி வரைக்கும் அவளுக்கு பகல் பொழுது, ஆடி மாதத்துலேருந்து மார்கழி மாதம் பர்யந்தம் அவளுக்கு ராத்திரி பொழுது. மனுஷனுடைய ஒரு வருஷம் தேவர்களுடைய ஒரு நாள், மனுஷனுடைய ஒரு மாதம் பித்ருக்களுடைய ஒரு நாள். ஏவம் தேவமானேன 12 சகஸ்ர வருஷ சங்கியாக்கம் சதுர்யுகம் இத்யுச்சதே. தேவர்களுடைய கணக்கு பிரகாரம் 12,000 வருஷங்கள், தேவர்களுடைய கணக்கு பிரகாரம், மனுஷனுடைய கணக்கு பிரகாரம் இல்லை, தேவர்களுடைய கணக்கு பிரகாரம் 12,000 வருஷம் சதுர்யுகம். அதில் பார்த்திங்கன்னா அந்த 12,000 வருஷத்தை சதுர்யுகத்தை பிரிக்கும்பொழுது எப்படி பிரித்தா அப்படின்னா, சதுசகஸ்ர வருஷ சங்கியாக்கம் கிருத்தயுகம். 4000 வருஷம், 12,000ல் 4000 வருஷம் கிருத்தயுகம். தத்ர பூர்ணோ தர்மஹா, தர்மம் பூர்த்தியாக அனுஷ்டிக்கப்பட்டது கிருத்தயுகத்தில். 3 வருஷ சங்கியாக்கம் திரிபாத் தர்மவத்து திரேதாயுகம். திரேதாயுகம்னா ராமனுடைய காலம். 3000 வருஷ சங்கியாக்கம் காலம் ராமனுடைய காலம். திரிபாத் தர்மவத்து, அதில் 3
அதாவது 4ல் 3 பங்கு தான் தர்மம் பண்ணா, 1/4 பங்கு பண்ணல. ராமன் காலத்திலேயே பாருங்க. द्विसहस्र வருஷ பரிமிதம் த்விபாத் தர்மவத் துவாபரம். கேட்கவே வேண்டாம், கிருஷ்ணன் பிறந்த சமயம். அதில் 2000 வருஷ சங்கியாக்கம், தேவர்களுடைய 2000 வருஷங்கள் அந்த துவாபர யுகம் நடந்தது. அதில் பாதி தான் தர்மத்தை அனுஷ்டிச்சா. அதனால தான் மாயாச்சாரோ மாயினாவர்த்தித்தவ்யா சாத்வாச்சாரோ சாதுனாவர்த்தித்தவ்யா அப்படின்னா அந்த இடத்துல சொல்லும்போது, சாதுனா ரக்ஷித்தவ்யா. தப்பு பண்ணனா உன்னையே நான் தப்பு பண்ணி தான் அடிப்பேன். தர்மம் பண்ணா தர்மம் பண்ணி காப்பாத்து, கெட்டது பண்ணா கெட்டது பண்ணி அழி அவனன்றார். சகசிர வருஷ சங்கியாக்கம் ஏகபாத தர்மயுதம் கலியுகம். 1000 வருஷம் கலியுகம், தேவர்களுடைய 1000 வருஷம் கலியுகம். அப்போ பார்த்துக்குங்க, தேவர்களுடைய 1000 வருஷம்னா நம்மளுக்கு எத்தனை வருஷம் இருக்கும் பார்த்துக்குங்க. அப்போ அது கலியுகம். ஏதேஷாம் சந்தி காலா த்விசகசிர சங்கியாக்கா. ஒரு அதாவது 4000 3000 2000 10,000 1000 10,000 ஆச்சா. இந்த மிச்சம் இருக்க 2000 வருஷம் இருக்கு, அது சந்தி காலம். கிருத்தயுகம் ஆரம்பித்து துவாபர யுகம், கிருத்தயுகம் ஆரம்பித்து திரேதாயுகம் ஆரம்பிக்கிற வரைக்கும் நடுவில் ஒரு 500 வருஷங்கள். திரேதாயுகம் ஆரம்பித்து துவாபர யுகம் ஆரம்பிக்கிறதுக்கு நடுவில் ஒரு 500 வருஷங்கள். துவாபர யுகத்திலிருந்து கலியுகத்துக்கு ஒரு 500 வருஷங்கள். இந்த மாதிரி பிரிச்சுங்க. 4 இவைகளை உண்டாக்குவதற்கு மத்தியிலே 4 வருடங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சந்தி காலம்னு இருக்குது. இதை பெருமாள் தயார்படுத்திக்கிறார். சமஷ்டி சிருஷ்டிலேருந்து வெட்டி சிருஷ்டி, அது மாதிரி மகாபிரளயம், அதுக்கப்புறம் சமஷ்டி சிருஷ்டி வெட்டி சிருஷ்டின்னு தயார்படுத்திக்கிறார். அதுக்கு 500 வருஷம் ஆச்சு ஒவ்வொரு யுகத்தில். ஏவம் பூத்த சதுர்யுக சகசிராணி பிரம்மணா திவச பிரமாணம். இதை மாதிரி 12,000 தேவர்களுடைய 12,000 ஆண்டுகள் பிரம்மாவுக்கு ஒரு பகல், தேவர்களுடைய 12,000 ஆண்டுகள் பிரம்மாவுக்கு ஒரு ராத்திரி. புரியுறதா இது வரைக்கும்? ஏவம் ராத்திரிஹி. ஸ்பஷ்டமா இருக்கா? ஓகே மேடம், எப்படி புரியுறதா? சரி. பிரம்மணः அகனி சதுர்தச மனவः ததா இந்திரः சப்தரிஷயஸ்ச. பிரம்மாவுடைய பகலில் 14 மனுக்கள் உண்டானா, அதே மாதிரி இந்திரன் உண்டாராம், சப்த ரிஷி உண்டாரா. ஒரு இது கூட சொல்லுவாளே, ஒரு பிரம்ம சௌச்சமான பெரியவாள் ஒன்று கேட்பாளே, நம்ம பாத்ரூம் போயிட்டு லேட்டாக வரோம் அப்படின்னா எங்கேயாவதுன்னா பிரம்ம சௌச்சமா இவ்வளோ லேட்டாக இருதே அப்படின்வா. ஏன் அப்படின்னா பிரம்மா ஒரு வேடிக்கையாக பெரியவாள் ஒரு கதை சொல்கிறது. பிரம்மா கட்டிலேருந்து எழுந்தார். அவர் ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காக எழுந்தார். எழுந்துக்கும் பொழுது ராமன் பிறந்துட்டான் அப்படின்னு சொன்னாலாம். உடனே அவர் சந்தோஷப்பட்டு, அப்படியா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாலாம். ரெஸ்ட் ரூம் போயிட்டு திருப்பி கட்டில் படுத்துக்க வந்தார். உடனே ராவணன் போயிட்டான் அப்படின்னா. ராமாவதாரமே முடிஞ்சிருத்து. இயற்கை உபாதைகளை கழிக்கக்கூடிய அந்த சமயத்திலேயே ராமாவதாரம் முடிஞ்சிருத்து. அதனால தான் பெரியவாள்லாம் அந்த காலத்திலலாம் நாம் எங்கேயாவது போயிட்டு லேட்டாக வந்தோம். இப்போ காலேஜெல்லாம் பாடசாலையில் சின்ன வயசில் நான் வாசிக்கும்போது எனக்கு புரியாது. முதல்லலாம் லேட்டாக வந்தோன்னு வச்சேன், நான் பிரம்ம சௌச்சமான இவ்வளோ லேட்டாக வரையே அப்படின்வான். அப்போ பார்த்துக்குங்க, 12,000 வருஷம் பகல், 12,000 வருஷம் ராத்திரி, 12,000 வருஷத்துக்குள்ள 3,000 வருஷத்தில் ராமாயணமே முடிஞ்சு போச்சு. அப்போ பார்த்துக்குங்க, ஒரு பகலில் 12,000 வருஷத்தில் 3,000 வருஷத்தில் ராமாயணம் முடிஞ்சே போச்சு. அப்போது ததா இந்திர ஏகைக மனோஹோ ஏக சப்த பிரம்மாவனுடைய பகலில் இந்த 4 யுகம் ஒரு வாட்டி நடக்கும். கிருத்தயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். மறுபடியும் பிரம்மாவனுடைய ராத்திரியிலையும் கிருத்தயுகம், துவாபர யுகம், திரேதாயுகம், கலியுகம்னு மறுபடியும் வரும். திருப்பி 14 மனுக்கள் தோன்றினார்கள் இல்லையா? ஒரு மனுவுக்கும் ஏகசப்ததி சதுர்யுக பரிமாண காலா இல்லையா? ஒவ்வொரு மனுவும் எப்படி இருக்கான்னா
அதில் வந்து 71 சதுர்யுகம் ஒரு மனுவோடைய காலம். சதுர்யுக சகசிரந்து பிரம்மணோ தினம் உச்சத்தேன்னா இல்லையா, 12,000 சதுர்யுகம் வந்து மனுவனுடைய காலம்னு சொன்னோமோ இல்லையா, அத மாதிரி இப்போ பிரம்மாவனுடைய காலம்னு பிரம்மாவனுடைய பகல்னு சொன்னோமோ இல்லையா, அத மாதிரி ஒரு மனுவுக்கும் 71 சதுர்யுக காலம். இந்த மாதிரி பிரம்மாவனுடைய ஒரு பகல் ஒரு ராத்திரினா 24,000 வருஷம் ஆறுது தேவர்களுக்கு. தேவர்களுடைய 24,000 வருஷம், பிரம்மாவனுடைய ஒரு நாள். தேவர்களுடைய 24 × 365 போடுங்க. 24,000 × 365. அந்த காலம் பிரம்மாவனுடைய ஒரு நாள். ஒரு நாள் இல்லை, ஒரு வருஷம். 24,000 × 365 எவ்வளோ வருதோ, ஒரே நிமிஷம் இருங்க, கிளியர் கட்டாக சொல்கிறேன் நான். ஏன் இந்த கஷ்டம், நம்ம கிட்ட தான் இது இருக்கு. இங்கே பாருங்க, 24,000 × 365 87,60,000 வருஷம் இல்லையா. 87,60,000 வருஷம் தேவர்களுடைய 87,60,000 வருஷம் பிரம்மாவனுடைய ஒரு நாள். தேவர்களுடைய 87,60,000 வருஷம் பிரம்மாவனுடைய ஒரு நாள். முதல்லேருந்து சொல்லட்டுமா? முதல்லேருந்தே சொல்கிறேன் பாருங்க கிளியரா. மனுஷனுடைய ஒரு மாதம் பித்ருக்களுடைய ஒரு நாள். மனுஷனுடைய ஒரு வருஷம் தேவர்களுடைய ஒரு நாள். 365 × 100. மனுஷனுடைய 36,500 வருஷம். 36,500 வருஷம் இல்லையா. மனுஷனுடைய 36,500 வருஷம்ன்றது தேவர்களுடைய ஒரு வருஷம். தேவர்களுடைய ஒரு வருஷம். அப்போ மனுஷ கணக்கு பிரகாரம் தேவர்களுக்கு 100 வயசுன்றது 36,50,000 வருஷம். இப்போ இந்திரனுடைய 100 வயசு அப்படின்னு பண்ணா மனுஷனுடைய 36,50,000 வருஷம். புரியுறதா? இதை ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இப்போ பிரம்மாவுக்கு வந்துருங்க. தேவர்களுடைய 24,000 வருஷம், பிரம்மாவுக்கு ஒரு நாள். தேவர்களுடைய 24,000 வருஷம், பிரம்மாவுக்கு ஒரு நாள். தேவர்களுடைய 87,60,000 வருஷம், பிரம்மாவுக்கு ஒரு வருஷம். எண்பத்தி 60,000 ப்ளஸ் ஒரு இது அப்படி பார்த்தா 87,60,00,000 வருஷம். அவருக்கு 100 வருஷம். தாராளமாக இதெல்லாம் அப்ராக்சிமேட் தான் மேடம். இதெல்லாம் ஃபிங்கர் டிப்ஸ் கரெக்டெல்லாம் சொல்லுங்க. தாராளமாக நான் சிஸ்டமில் இல்லை, நான் தாராளமாக நான் டேபிள் போட்டு கொடுக்குறேன். ஆனால் ஒன்லி பவித்ரா மேடம், வசந்தா ஸ்ரீனிவாசன் மாமி, ஸ்ரீனிவாசன் சார், நம்ம 3 பேருக்குள்ளேயே இருக்கணும்.
இதெல்லாம் வந்து அப்ராக்சிமேட் தான், இதெல்லாம் என்னுடைய ஒரு கணக்கு தான். இதெல்லாம் வேதத்தில் எங்கே சொல்லிருக்காங்கன்னா எனக்கு தெரியல. தேவர்களுடைய 87 கோடியே 60 லட்சம் வருஷம், பிரம்மாவனுடைய 100 வயசு. அப்போ நீங்க வந்து மனுஷனுக்கு நம்ம கணக்கு பண்ணிக்கணும். அந்த பிரம்மாவுடைய 87 கோடியே 60 லட்சம் வருஷம் பிரம்மா வந்து 100 வயசு இருப்பார் தேவர்களுக்கு. இப்போ ஒரு வேத வாக்கியம் இருக்கு இல்லையா, சதமானம் பவதி, ஆசீர்வாதம் பண்றாளே, சதாயு புருஷ சதேந்திரியன்னு ஆசீர்வாதம் பண்றாளே, அது நமக்கு இல்லை, பிரம்மாவுக்கு சொன்னது. அது 100 வயசுன்னு சொன்னது பிரம்மாவுக்கு. பத்த ஜீவன்ல முதல் ஜீவன் பிரம்மா இல்லையா? அந்த பிரம்மா 87 கோடியே 60 லட்சம் வருஷம் வாழ்வார் இந்திரனுடைய கணக்கு பிரகாரம். இந்த 87 கோடியே 60 லட்சம் வருஷத்துல 71 மனு உண்டாரா, சதுர்யுகமா. அப்படி இந்த பிரம்மா வந்து இல்ல 14 மனு ஏகைக 71 சதுர்யுகம் பரிமாண காலத்துல உண்டாரா. ஏவம் பிரம்மமானேன பிரம்மனாக சதவருஷ ஜீவிதம். இந்த மாதிரி 87 கோடியே 60 லட்சம் வருஷம் தேவர்கள் கணக்கு பிரகாரம் அவர் வாழ்வார். இதுல எத்தனை ஜீரோ சேர்த்துக்கணுமோ மனுஷன் கணக்கு பிரகாரம் நீங்க சேர்த்துக்கணும். மனுஷர் கணக்கு பிரகாரம் நல்ல, நான் மேக்ஸ்ல மகாதண்டம். எங்க உஷாராணின்னு ஒரு மிஸ் இருந்தா, தினம் அடிச்சுட்டே இருப்பா, உனக்கு வரவே வராது மேக்ஸ்ன்னுவா. அந்த மாதிரி நான் ஏதோ நமக்கு தெரியல கணக்கு, இவ்வளவுதான் தெரிஞ்சிருக்கு. ஏதத் சர்வம் காலாதீனம், இது எல்லாமே காலத்தினுடைய அதீனம் தான். நான் அப்புறம் கூட சிஸ்டம்ல நான் டைப் பண்ணி உங்களுக்கு அழகா அனுப்புறேன், ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. ஏதத் சர்வம் காலாதீனம், இது எல்லாமே காலத்தினுடைய அதீனம் தான். ஏவம் நித்திய நைமித்திக பிராகிருத பிரளயாக அப்படி காலாதீனாக, இதுக்கப்புறம் வரக்கூடிய நித்தியம் நைமித்திகம் பிராகிருத்தம் எல்லாம் சொல்றோமோ இல்லையா, பிரளயங்கள், அது எல்லாமே காலத்தினுடைய அதீனம் தான். காலம்தான் எல்லாத்தையுமே முடிவு பண்றது அப்படின்னார். அதே மாதிரி காலசிய ஸ்வகாரியம் பிரதி உபாதானத்துவம், எல்லா வஸ்து உண்டாகும் பொழுதும் காலம் இருக்கும் இல்லையா? எந்தெந்த வஸ்துக்கள் எப்படி எப்படி உண்டானாலும் காலம் இருக்கும், காலத்தினுடைய சம்பந்தம் இருக்கும் இல்லையா? இதானிம் அயங்கட்டகா உற்பத்தியதே அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா? இப்போ இந்த சமயத்தில் இந்த கடம் உண்டாகணும்னு நினைக்கிறானா இல்லையா? குலால நினைக்கிறான் இல்லையா? அப்போ அந்த காலம் அந்த இடத்துல இருக்கா இல்லையா? இதானியம்னு சொன்னமே, இதானியம்னா இப்பொழுதுன்னு அர்த்தமே. ஏதத் வர்த்தமான தேச காலேன்னு தானே அர்த்தம். அதுக்கு புரியலன்னா கேளுங்க மாமி, சொல்றேன். இப்போ இந்த தேசத்துல இப்ப காலம் உண்டாகணும்னு நம்ம சொல்றோமா இல்லையா? நான் ஒரு காரியம் பண்றேன், நான் ஒரு காரியம் பண்ணும்போது இந்த தேசத்துல இப்ப காலம் உண்டாகணும்னு நான் நினைக்கிறேன், இப்போ இந்த காலத்துல உண்டாகணும்னு நான் நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த காலம் உண்டாகிறதுக்கு அது அது காரணமா இருக்குமா இருக்காதா? அதே மாதிரி காலம் கண்ட காலா அகண்ட காலா அப்படின்லாம் இருக்கா இல்லையா? மிக தீர்க்கமான காலம்னு இருக்கு, அதே மாதிரி கண்ட காலம்னு இருக்கா? கண்ட காலம்னா பாதி பாதியா இருக்கக்கூடிய காலம், அது கண்ட காலம். ஸ்பஷ்டமா இருக்கும் இல்லையா? அதாவது பிரிக்கப்படாத காலம் கண்ட காலம்னா பிரிக்கப்பட்ட காலம். 1 hour, 1/2 hour, 2 hours, 3 hours பிரிச்சுக்கிறோமோ இல்லையா ஒரு டியூரேஷன் பீரியடோட, அது கண்ட காலம். அகண்ட காலம்னா பிரிக்கப்படாத காலம். கால ஈஸ்வரஸ்ய கிரீடா பரிகாரः பவதி, एवं भूत कालः ईश्वरस्य क्रीडा परिकारो भवति.
இந்த மாதிரி இவ்வளவு நேரம் சொன்ன காலமானது ஈஸ்வரனுடைய லீலைக்கு சம்பந்தப்பட்டு தான் இருக்கு. ஈஸ்வரன் எப்படி என்ன பண்றானோ அதுக்கு சம்பந்தப்பட்டு தான் காலமானது இருக்கு இல்லையா? ஈஸ்வரனுடைய விளையாட்டுக்கு இந்த காலமானது சாதனமா இருக்கு. லீலா விபூதௌ ஈஸ்வரஹ காலாதீன ஏவ காரியம் கரோதி. லீலா விபூதியில ஏதாவது இந்த விபூதி, லீலா விபூதி அந்த நித்திய விபூதி ரெண்டு இல்லையா? அதுல லீலா விபூதியில ஈஸ்வரன் காலத்திற்கு அதீனமாகத்தான் காரியம் பண்றான். லீலா விபூதியில எங்க யூஸ்வலா கால பரிச்சை அது ஈஸ்வரனுக்கு லட்சணம். ஆனா ஈஸ்வரனுடைய காரியத்தை பத்தி தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஈஸ்வரன் வேற, ஈஸ்வரனுடைய காரியம் வேற இல்லையா? ஆமா. இங்க வந்து ஈஸ்வரன் ஒரு காரியம் பண்றான். இப்போ இந்த இடத்துல ஈஸ்வரன் ஸ்ரீகாந்தை ரட்சிக்கணும்னு நினைக்கிறான். ஆனா இந்த சமயத்துல தான் ரட்சிக்கணும்னு நினைக்கிறான். எல்லா சமயத்திலயும் ரட்சிக்கணும்னு நினைக்கல. அந்த சமயம் அப்படின்னும் போது அவன் அந்த காலத்துக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கான். ஈஸ்வரனுடைய காரியம் காலத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கு, ஈஸ்வரன் கட்டுப்பட்டு இல்லை. லீலா விபூதௌ ஈஸ்வரஹ காலாதீனேவ காரியம் கரோதி இல்லையா? காரியம் இந்த அப்ப இன்னைக்கு என்ன திங்கக்கிழமை இல்லையா? திங்கக்கிழமை ராத்திரி 9:15 ஈஸ்வரன் ஸ்ரீகாந்தை ரட்சிக்க போகிறான். அப்ப அந்த திங்கக்கிழமை ராத்திரி 9:15 வருதா இல்லையா? அதுக்கெல்லாம் காலத்தோட சம்பந்தத்தோடு தான் காரியம் பண்றான் ஈஸ்வரன் இந்த விபூதியில. நித்திய விபூதௌ து காலஸ்ய வித்யமானத்வேபி சுவாதந்திரேன காரியம் பண்றான். காலத்துக்கெல்லாம் கட்டுப்படவே இல்லை. எப்போ நினைக்கிறானோ அப்போ அந்த க்ஷணமே வந்து காப்பாற்றணும்னு நினைக்கிறான். திங்கக்கிழமை ராத்திரி அந்த மாதிரிலாம் முடிவு பண்ணல. செவ்வாய்க்கிழமை காத்தால அப்படிலாம் அவன் முடிவு பண்றது இல்லை அங்க இல்லையா? அது எங்க நித்திய விபூதியில. நித்திய விபூதியிலையும் காலம் இருக்கு. ஏன்னா ஒன்னே ஒண்ணுதான் அடியேன், இங்க இவன் கர்மா கட்டுப்பட்டு இருக்கான், அங்க அவன் கர்மா கட்டுப்பட்டு இல்லை. இங்க கர்மா தடையா இருக்கு. திங்கக்கிழமை ராத்திரி நித்திய விபூதியில சுதந்திரமா காரியம் பண்றான். இங்க சுவாதந்திரியம் இருந்தாலும் அவன் காலத்துக்கு கட்டுப்பட்ட மாதிரி இருக்கான். அது அவனுடைய இஷ்டம் இல்லையா? அது அவனுடைய இஷ்டம். இப்போ அங்க வந்து உங்களுக்கு இந்த திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமைலாம் கிடையாது. அவன் சங்கல்பம் தான் அங்க பிரதானம். அங்க வந்து அங்க வந்து நடக்கும். ஏன்னா ஈஸ்வரனை வந்து இப்போ இல்லை, ஒண்ணுமே இல்லை. இப்போ ஸ்ரீகாந்தன் மோட்சத்துக்கு போறார், வசந்தா மாமியும் மோட்சத்துக்கு போறா, பவித்ரா மேடமும் மோட்சத்துக்கு போறா. 3 பேரும் நான் திங்கக்கிழமை போயிருக்கேன், ஒருத்தர் செவ்வாய்க்கிழமை, ஒருத்தர் புதன்கிழமை போறீங்க. நமக்குள்ள வந்து இந்த சீனியாரிட்டி ஜூனியாரிட்டிலாம் இருக்காது கண்டிப்பா. நான் வந்து அவருக்கு தலையை அமுக்கி விடுற கைங்கரியம் பண்றேன், நீங்க வந்து திருப்பாரத்தை அமுக்கி விடுற கைங்கரியம் பண்றீங்க. நம்ம 2 பேரும் வசந்தா மாமி தூரம் நிக்கிறா. இப்போ 3 பேருக்கு வந்து காலம் வெவ்வேறு தான் இருக்கு. நான் கார்த்தால தலையை அமுக்கி விட்டேன்னா நீங்க சாயங்காலம் காலை அமுக்கி விட்டீங்க. 2 சமயத்திலுமே வசந்தா மாமி தூரவே நின்னா, எந்த கைங்கரியம் பண்ணவே இல்லை. அப்ப அப்படின்னா நம்ம 3 பேருக்கும் ஒரே மாதிரி அனுபவம் தான் ஏற்படும். அனுபவத்தில் எந்த விதமான வித்தியாசமும் இல்லை. ஏன்னா ஈஸ்வரனுடைய சங்கல்பம் அப்படி. நான் தலையை அமுக்கி விட்டு எந்த சந்தோஷத்தை அனுபவிச்சனோ அந்த சந்தோஷத்தை நீங்க பாதத்தில் கைங்கரியம் பண்ணும்போது நீங்க அனுபவிச்சிருப்பீங்க. நம்ம 2 பேரும் விட்டுட்டு தூரம் நிற்கும் பொழுதும் வசந்தா மாமி அதே ஒரு உணர்வு அந்த மாமிக்கும் இருந்திருக்கும். அங்க வந்து வித்தியாசமே கிடையாது. இங்க ஆமா, பிரகிருத்தில அவன் ஏன் வந்து காலத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கான்னா, இங்க கர்மான்னு ஒண்ணு இருக்கு.
அங்க நம்ம 3 பேரோட கர்மாவே கிடையாது. எல்லாம் ஈஸ்வரனுடைய சங்கல்பம் மட்டும்தான் இருக்காங்க. இப்போ இங்க இந்த லோகத்துல என்ன இப்ப இந்த சமயத்துல 9:15 மணிக்கு என்ன அவர் காப்பாத்தணும்னு நினைச்சாருன்னா, இது சரியான காலம் இல்ல அப்படின்றது கர்மா சொல்லும். அதனால கர்மாவுக்கு பிராதானியம் கொடுத்ததாக அவர் இஷ்டம் தான் இல்லையா? என் இஷ்டம், நான் யாரை வேணா அனுப்புவேன். என் கீழே 10 பேர் வேலை செய்கிறா. இப்போ என் டிபார்ட்மெண்ட்டில் என்கிட்ட வந்து என் கூட ஆஃபீஸ் ஸ்டாஃப் 2 பேர் இருக்கா. அதில் யாரை வேணால் நான் கடைக்கு அனுப்புவேன். அது என் இஷ்டம் இல்லையா? ஒரு ஜெராக்ஸ் எடுத்துன்னு வரணும். ஏன் நீங்கள் பாலாஜி அனுப்பிச்சிங்க, ஏன் கோவர்தனை அனுப்பலை? ஏன் கோவர்தன்றவன் சின்ன பையன், பாலாஜின்றவர் என்னை காட்டிலும் ரொம்ப வயசானவர், அவருக்கு 55 வயசாகுது. அவரை போய் நீங்கள் நான் கடைக்கு போயிட்டு வாங்கன்னு நான் சொல்ல முடியாது. ஏன் சொல்கிறேன், கோவர்தனன் அப்படின்னா டேய் நீ போயிட்டு வாப்பா அப்படின்னு நான். அது என்ன இஷ்டம், நான் யாரை வேணா சொல்லுவேன். அவரோட சங்கல்பம் தான், என்ன இஷ்டம் அது. நான் கர்மாவுக்கு அடிப்படையாக நான் இருக்கேன் இந்த இடத்துல, காலத்துக்கு அடிப்படையாக நான் இருக்கேன். மற்றவாடைய கர்மாவுக்கு ஒரு பிராதானியம் கொடுக்குறாரு இந்த இடத்துல. எதுக்கு அந்த உதாரணம் சொன்னேன், என் இஷ்டம், நான் யாரை வேணா அனுப்பலாம். ஆனாலும் நான் பாலாஜி அனுப்பாமல் கோவர்தன் அனுப்புகிறேன். கேச்சித் அப்படியே அப்படியே நித்திய விபூதவுத்து காலசிய வித்தியமானத்வேபி சுவாதந்திரியன. நித்திய விபூதவு காலம் இருக்கு, ஆனால் இவர் சுதந்திரமாக செயல்படுகிறார் அவர். கேச்சித்து தத்திர காலஹா நாஸ்தி இது வதந்தி. அங்கே சில பேர் காலம் நாஸ்தி, காலம் கிடையாதுன்னு சொல்கிறா. நாம் விசிஷ்டாத்வைதிகள் அதை ஒத்துக்கலை. நாம் காலத்தை ஒத்துன்னு தான் ஆகணும். காலத்தை இல்லை, நித்திய விபூதியில் காலம் இல்லை அப்படின்லாம் சொல்லக்கூடாது. காலத்தை ஒத்துண்டு தான் ஆகணும். வேதமே அங்கே காலம் இருக்குன்னு சொல்கிறது. அதே மாதிரி அந்நேது தாமசஹா மகான் காலா. காலம் அப்படின்றது எப்படி ஒத்துக்கணும் அப்படின்னு சில பேர் சொல்லியிருக்கா. அப்படின்னா இப்போ தமோகுணம் தான் மகத்துன்னு ஒரு திரவியம் இருக்கு. அந்த மகத்துக்கு தமோ குணத்தினால ஏற்பட்டது தான் காலம் அப்படின்னு சொல்கிறான். இப்போ சத்துவகுணம்னு ஒன்று, ரஜோகுணம்னு ஒன்று, தமோ குணம்னு ஒன்று. அதில் தமோ குணத்தினுடைய பிரதிபலிப்பு தான் காலம். இப்போது நீங்கள் சில்லறை ரகசியம் கேட்டிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சாத்விக பிரகிருதி, அதே மாதிரி சாத்விக மகத்து, சாத்விக ராஜச மகத்து, தாமச மகத்து அப்படின்னு எப்படி அகங்காரத்தை 3 விதமாக பிரிக்கிறான்னு நம்ம சொன்னோமோ, அதே மாதிரி சாத்விகத்தை 3 விதமாக, மகத்தை 3 விதமாக பிரிக்கிறான்னு இருக்கு. அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மகத்து அப்படின்னு வரும்போது தாமச மகத்தினுடைய பிரதிபலிப்பு தான் காலம் அப்படின்னு சில பேர் சொல்கிறா. அதெல்லாம் நிறைய விசாரம் இருக்குது, ஏகப்பட்ட விசாரம் இருக்குது. அதெல்லாம் சாஸ்திரத்துக்கு அத்தியந்தம் விரோதம்ட்டா. சாஸ்திரத்துக்கும் விரோதம், பிரத்யக்ஷத்தினாலேயும் பாதகம். அது எதுக்கு எல்லாம் சொல்லிண்டு அப்படின்னு சொல்லிட்டா, காலத்தை ஒத்துக்கலன்னு. சில பேர் நான் சொல்கிறா ஷடீந்திரிய வேத்தியா காலஹா அப்படின்னு சொல்கிறா. காலம்ன்றது ஷடீந்திரிய வேத்தியத்துவம் காலம் அப்படின்னு சொல்கிறா. 6 இந்திரியங்கள்னால அனுபவிக்கப்படக்கூடியது, உணரப்படக்கூடியது காலம் அப்படின்னு சொன்னார். அதனால் இது ஷடீந்திரிய வேத்தியா காலஹா அப்படின்னு சொல்லிட்டா, அந்த அனுமானத்தினால காலத்தை சாதிக்கிறார்கள் நையாயிகர்கள். அதை கண்டனம் பண்ணதாக ஆறுது. அனுமானத்தினால காலத்தை அறிய வேண்டும் அப்படின்னு சொன்ன நையாயிக பட்சமானது இதனால் கண்டிக்கப்படுறது அப்படின்னு சொல்லிட்டா. இதனால் இதோட இதி கால நிரூபணம், காலம் இதோட முடிஞ்சிருத்து. ஸ்பஷ்டம் தானே காலம். कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेंकटेशाय वेदांत गुरवे नमः.